லீடர்ஷிப் டாப்பிக்கில் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில் வந்து கம்யூனிகேஷன். நம்ம ஸ்டேஜில் ஒரு கம்யூனிகேட் பண்ணுறோம், இல்லை ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது நம்ம எப்படி அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறது, நம்ம எப்படி ஒரு இன்ஃப்ளூயன்சராக ஒரு பெஸ்ட் ரிசல்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சாப்டரை நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து செல்ஃபாக நம்ம ஸ்கில் அதில் இம்ப்ரூவ் பண்ணுறோங்கும்போது டெஃபினெட்லி நம்ம வந்து ஒரு பெஸ்ட் ரிசல்ட் பார்க்க முடியும். டீம் மெம்பர்ஸோட க்ரோத்தை நம்ம கண்கூட சக்ஸஸை டேஸ்ட் பண்ண முடியும். அவங்களோட இன்ட்ராக்ஷன் இன்வால்மெண்ட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். அவங்க க்ரோத் சக்ஸஸ் ரேட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். தட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னைக்கு முக்கியமாக நான் சொல்லக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த 10 செகண்ட் rule how to speak so that people listen to you. The 10-second rule how to speak so that people listen to you அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் 10 செகண்ட் ரூலை பேஸ் பண்ணி இங்கே எப்படி பேசலாம், பீப்புள் எப்படி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பாங்க, லிசன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம ஸ்கில் நம்மளோட கம்யூனிகேஷனில் என்னென்ன பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு உங்களுக்கு 10 செகண்ட் ரூலில் சொல்லி தருவேன். ஃபஸ்ட்டு இனிஷியலி நம்ம எப்படி அவங்களோட கம்யூனிகேட் பண்ணணும், நம்ம அவங்ககிட்ட ஒரு இன்ட்ராக்டிவ் பாண்டிங் டெவலப் பண்ணணும். அப்போ தான் அவங்க நம்ம லிசன் பண்ணுவாங்க. அவங்க நம்ம லிசன் பண்ணாதான் எஸ் எ லீடர் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், அடுத்த பர்சனுக்கு அவங்கள புஷ் பண்ண முடியும். பீப்புள் நாட் லிசனிங் அவர் வேர்ட்ஸ் அப்படின்னா நம்ம அவங்கள வந்து என்கேஜ் பண்ண முடியாது. அவங்கள என்கேஜ் பண்ண முடியல அப்படின்னா, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இன்வால்மெண்ட் வரல அப்படின்னா அவங்க அடுத்த லெவலுக்கு போக முடியாது. பீப்புளோட நாலேஜ் எப்பவுமே வந்து நம்ம சப்பார்டினேட் அவங்கவுங்க லெவலில் தான் இருக்கும். நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம், நம்ம ஸ்கில் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்க பொறுத்து தான் அவங்க வந்து நம்மளோட இன்ட்ராக்ட் ஆவாங்க, அட்ராக்ட் ஆவாங்க. இப்போ நம்ம ஒரு பர்சன் கூட கம்யூனிகேட் பண்ணுறோம், அந்த பர்சன் வந்து 4 டைம்ஸ் கேட்குறாரு. இன்னொரு பர்சன்ட்டை கம்யூனிகேட் பண்ணுறோம், அவர் 6 டைம்ஸ் 7 டைம்ஸ் திரும்ப திரும்ப கேட்குறாரு. ஒரு பர்சன் 10 டைம்ஸ் கேட்குறாரு. நம்ம என்ன சொல்லுவோம், சார் நான் ஒரு டைம் நல்லா கம்யூனிகேட் பண்ணிட்டேன் சார், நான் நல்ல நாலேஜ் உள்ள பர்சன் சார், பட் ஆனால் அவங்க வந்து இவ்வளோ வீக்காக இருக்காங்க, நான் சொல்கிற வார்த்தைகள் அவங்களுக்கு புரியல அப்படின்னு நம்ம சிம்பிளாக சொல்லிடுவோம். ஆனால் ஒரு லீடர் அப்படி சொல்ல மாட்டாங்க. நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை 3000 பேராக இருந்தாலும் சரி, 4000 பேர் இருந்தாலும் சரி, 5000 பேர் உள்ள கூட்டங்களாக இருந்தாலும், லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருக்க ஒரு பெரிய பப்ளிக் ஸ்பீக்கராக இருந்தாலும் சரி, அவங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்லு 10 செகண்ட் இந்த ரூல் பயன்படுத்தி அவங்க இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், ரிசல்ட் பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது பொலிட்டீஷியன்ஸ் ஆல்வேஸ் ஜெயிக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ல ப்ராப்பராக மக்களுக்கு தகுந்த மாதிரி தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஒரு லீடருக்கு, ஒரு கிரேட் மேனேஜராக நம்ம வளரக்கூடன்னு நினைக்கிறவங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்லு ரொம்ப முக்கியம். வார்த்தைகளை எப்படி பயன்படுத்தணும், சென்டென்ஸ் எப்படி ஃபார்மேட் பண்ணணும், எப்படி டீமோட மிங்கிள் ஆகணும் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் இன்னைக்கு இந்த 10 செகண்ட் ரூல் ஹவு டு ஸ்பீக் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன். ஸோ தட் பீப்புள் லிசன் டு யூ. ஸோ இதுதான் டாபிக் இன்னைக்கு. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க, 10 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் என்ன சொல்கிறேன்னா, டெலிவர் யுவர் பிரைன் ஐடியா வித்தின் 10 செகண்ட்ஸ். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தர் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது டெலிவர் யுவர் மெயின் ஐடியா வித்தின் 10 செகண்ட். நம்ம சொல்லும் போதே டக்குன்னு உன்னோட ப்ரொமோஷன் ரிகார்டிங் தான் பேசிகிட்டு இருக்கேன், உன்னோட இன்க்ரிமெண்ட் ரிகார்டிங் தான் பேசிகிட்டு இருக்கேன், உன் கேரியர் க்ரோத் ரிகார்டிங் தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஆர் ஸ்டார்டட் வித் 10 செகண்ட்குள்ளே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அவரோட பிரைன் வந்து ஆக்டிவ் ஆயிரும், லிசனிங் ஆயிரும், பிரைன் திங்கிங் இம்ப்ரூவ் ஆயிரும். நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா அவர் கேட்க ஆரம்பிச்சிருவார். ஸோ அப்போ மெயின் கோர் நீங்கள் என்ன டாபிக் பேச போகிறீங்க, அதோட அல்டிமேட் பெனிஃபிட் என்ன அப்படிங்கும்போது அந்த ரிசல்ட்டை ஃபஸ்ட்டே 10 செகண்ட்குள்ளே நீங்கள் டெலிவரி பண்ணுறது ஸ்மார்ட்னஸ். உங்கள் கம்யூனிகேஷனில் அது இருக்குது அப்படிங்கும்போது உங்களோட ஸ்மார்ட்னஸ். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், டெலிவர் யுவர் மெயின் ஐடியா வித்தின் 10 செகண்ட். த ஹியூமன் பிரைன்
can't process long winded explanation. ரொம்ப நேரம் நீங்கள் கொடுக்கக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷன் கேட்கக்கூடிய அளவுக்கு நம்ம பிரெயின் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஸ்டப்பனாக கான்ஸ்டன்ட்லி இருக்காது. ஹியூமன் பிரெயின் கான் ப்ராசஸ் லாங் விண்டேட் எக்ஸ்ப்ளனேஷன், ரொம்ப அதிகமானதுன்னு கேட்காது. ஸோ எப்பவுமே ஷார்ட்டில் தான் கேட்கும். அப்போ நம்ம எடுத்தவொடனே நம்ம அட்ராக்டிவாக சொல்லிட்டோம்னா பிரெயின் ஆக்டிவேட் ஆயிடும். பீப்புள் லிசன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க உங்கள் வார்த்தைக்கு. நீங்கள் என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்துகிறீங்களோ அது எல்லாத்துக்கும் வேல்யூவாக மதிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். சரி, செகண்ட் பாயிண்ட், யூஸ் தயர் நேம், இட் இன்க்ரீசஸ் என்கேஜ்மெண்ட். இப்போ நம்ம ஒரு க்ரௌடில் பேசிகிட்டு இருக்கோம், குரூப் ஆஃப் பீப்புள்ஸில் பேசிகிட்டு இருக்கும்போது வி ஆர் யூஸிங் த நேம் யூஸ் பண்ணுறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நேம் யூஸ் பண்ணுறோம், ராஜா, குமார், ஸ்டீவன், பீட்டர் அப்படின்னு சொல்லி வி ஆர் யூஸிங் த நேம் அப்படின்னு சொன்னால், ஜான் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம், ராமசாமி, செந்தில் அப்படின்னு சொல்லி வி ஆர் யூஸிங் த நேம் அப்படின்னா டக்குன்னு பீப்புள் வந்து லிசன் பண்ணா இருப்பாங்க. ஓ சார் நம்மளை நேம் சொல்கிறாரு, இத்தனை க்ரௌடு கடையில் நம்மளை அட்டென்ஷனாக கவனிக்கிறாரு, நமக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு, நம்ம ரோல் வேல்யூக்கு மதிப்பு கொடுக்குறாரு அப்படிங்கும்போது பீப்புள் வேகமாக இன்ட்ராக்ட் ஆவாங்க. ஸோ அட்டன்டிவாக இருப்பாங்க. இது வந்து மோஸ்ட் ஆஃப் த ரிசர்ச்சில் வந்து இட் ஷோஸ் ட்ரிகர் த இன்ஸ்டன்ட் அட்டென்ஷன் அண்ட் டீப்பர் ஃபோக்கஸை கிரியேட் பண்ணும். ஸோ அதனால தான் டேவிட் ஹியர் இஸ் ஸ்ட்ராட்டஜி தட் வுட் ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகும் மிஸ்டர் டேவிட் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா டக்குன்னு அந்த பர்சன் டேவிட்டுங்கிறவங்க இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஸோ இது ஒரு டூல்ஸ், செகண்ட் டூல்ஸ். தேர்ட் டூல்ஸ் சொல்கிறேன், லோவர் யுவர் வாய்ஸ் ஸ்லைட்லி ஃபார் எம்பாசிஸ். எம்பாசிஸ் அப்படின்னு சொல்லும்போது லோவர் யுவர் வாய்ஸ் ஸ்லைட்லி ஃபார் எம்பாசிஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் வார்த்தையை நீங்கள் வேகமாக சவுண்டாக சொல்லிட்டு இருக்கும்போது முக்கியமான இம்பார்ட்டண்டான ஒரு விரிவாய் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிற இடத்துல ரொம்ப லோ வாய்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது மாடுலேஷனில் வாய் டெலிவரிங்கன்னா டக்குன்னு பிரெயின் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். யூஆர் டெல்லிங் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அப்படின்னு சொல்லி பிரெயின் ஆக்டிவேட் ஆகும். குரூப் ஆஃப் பீப்புள் அப்படியே லிசன் பண்ணுவாங்க. சார் அங்கே ரொம்ப முக்கியமாக ஏதோ சொல்ல வராரு, சீக்ரெட்டாக இம்பார்ட்டன்ட் ஒர்க்கை பற்றி ஏதோ சொல்கிறாரு, இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் ஏதோ சொல்கிறாரு, கீ பாயிண்ட்ஸ் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல உங்கள் கம்யூனிகேஷனில் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஸ்டடி ஷோஸ் தட் டீப்பர் ஸ்லோவர் ஸ்பீச் சிக்னல் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி ஸ்டடீஸ் காமிக்குது. ஸோ அப்போது நீங்கள் லோவர் யுவர் வாய்ஸ் ஸ்லைட்லி ஃபார் எம்பாசிஸ்ங்கிறது உங்கள் கம்யூனிகேஷனில் ரொம்ப முக்கியமான இடத்துல நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. நல்ல சவுண்டாக பேசிட்டு லோவர் யுவர் வாய்ஸ் ஸ்லைட்லி ஃபார் அப்படின்னு சொல்லும்போது டீப்பர் ஸ்லோவர் ஸ்பீச் சிக்னல் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு நீங்களே லிசன் பண்ணுறீங்க. ஸோ அதுதான் அதனோட இம்பார்ட்டன்ட். பீப்புள் சப்கான்ஷியஸ்லி அசோசியேட் இட் வித் லீடர்ஷிப். பீப்புள் சப்கான்ஷியஸ்லி அசோசியேட் இட் வித் லீடர்ஷிப் அப்படிங்கும்போது அழகாக சப்கான்ஷியஸ் மைண்டில் கொடுத்து அதை லிசன் பண்ணும்போது உங்களுக்கு மோர் அட்டென்டிவ் தருவாங்க. when making a key point, lower your pitch slightly and slow your pace. நான் சொன்ன மாதிரி நீங்கள் அழகாக ஸ்லோ பாயிண்ட்ஸில் சொல்கிறீங்க, ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்கிறீங்க, ஒரு லோ வாய்ஸில் சொல்கிறீங்க அப்படிங்கும்போது அண்டர்லைன் ஆகும். அப்போ லிசன் பண்ணுறவங்க அட்டென்டிவ் நல்ல இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தட் இஸ் எ இம்பார்ட்டன்ட். ஃபோர்த் பாயிண்ட், பாஸ் ஆஃப்டர் கீ பாயிண்ட்ஸ், லெட் தம் லேண்ட். நம்ம முக்கியமான பாயிண்ட் சொல்லிட்டு கடகடன்னு அடுத்த பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் போவோம். அப்படி போகக்கூடாது. பாஸ் ஆஃப்டர் தி கீ பாயிண்ட்ஸ், லெட் தம் லேண்ட். அது அவங்க மைண்டில் போய் பதிகிற அளவுக்குரிய ஒரு ஸ்பேஸ் விடணும், ஒரு கேப் விடணும், ஒரு பாஸ் அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும். அப்போ எல்லாரும் அப்படியே பார்ப்பாங்க. அந்த பாயிண்ட்டை நீங்கள் திரும்ப ரிப்பீட் பண்ணணும். சைலன்ஸ் மேக்ஸ் யுவர் வேர்ட்ஸ் ஃபீல் வெயிட்டர். அப்படியே சைலண்ட் ஆனோன்னே எல்லாரும் அப்படியே லிசன் பண்ணுவாங்க. சார் என்ன சொன்னாங்க, வாட் தி கம்யூனிகேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் அப்படியே லேண்ட் ஆகும். எல்லாரும் அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் வரும். அந்த அப்படியே சைலண்ட்டாக அக்செப்ட் பண்ணுவாங்க. அப்போ அது அந்த சைலன்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல ஒரு பாஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். கான்ஃபிடன்ட் ஸ்பீக்கர் லெட் their பாயிண்ட்ஸ் பிரீத் இன்ஸ்டெட் ஆஃப் ரஷ்ஷிங் டு த நெக்ஸ்ட் சென்டென்ஸ். எப்படி கான்ஃபிடன்ட் ஸ்பீக்கர்ஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நல்லா கம்யூனிகேட் பண்ணும்போது ஸ்ட்ராங்காக பேசிட்டு அப்படியே
சைலண்ட் விட்டுருவாங்க. சைலண்ட் விட்ட உடனே என்ன ஆகும், அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த கேப்பில் நம்ம சொன்ன பாயிண்ட் அவங்க பிரெயினில் ஒரு ட்ரிகர் பண்ணும். ஸோ அப்போ ரஸ்ஸிங் டு த நெக்ஸ்ட், அப்படியே ரஸ்ஸிங் டு இன்ஸ்டெட் ஆஃப் ரஸ்ஸிங் அடுத்த பாயிண்ட் போக மாட்டாங்க வேகமாக. ஸோ இப்போ இது வந்து ஒரு டூல்ஸ். ஆஃப்டர் சேயிங் சம்திங் இம்பார்ட்டன்ட், ஸ்டாப் டாக்கிங், லெட் த சைலன்ஸ் ஒர்க் ஃபார் யூ. அப்போ அந்த சைலன்ஸ் வந்து நம்ம கம்யூனிகேஷனில் மிகப்பெரிய இம்பாக்ட் கொடுக்கும். த ஃபிஃப்த் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. லுக் ஃபார் நோட்ஸ் பிஃபோர் கண்டினியூங். மீட்டிங் ஆர் கான்வர்சேஷன், நாட் மோனோலாக்ஸ். அந்த நோட்ஸ், லுக் ஃபார் நோட்ஸ் கொடுக்கும்போது என்னன்னா, பிஃபோர் கண்டினியூங் போது அந்த சைலன்ஸில் சில கான்வர்சேஷன் நமக்கு வர இருக்கும், சில கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகிருக்கு. அட்டென்டிவ், நம்மகிட்ட ரிசீவர் எனர்ஜி ரிசீவ் பண்ணுவோம், எப்படி க்ரௌட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க, நம்மளோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த ரிசீவிங் உங்களுக்கு சென்ஸ் இருக்கும். ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ லுக் ஃபார் நோட்ஸ் பிஃபோர் கண்டினியூங். அப்போ அந்த கான்வர்சேஷன் மோனோலாகாக இருக்காது, கிவர் ரிசீவர் பாலிசியில் நமக்கு எனர்ஜி கிடைக்கும். நம்ம எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுறோம், அதேமாதிரி லிசனிங்ன்றது ரிசீவ் பண்ணுறோம் எனர்ஜியை. ஸோ அப்போ நமக்கு திரும்ப எனர்ஜி கிடைச்சிருது. ஸோ அப்போ அந்த ரெஸ்பான்ஸ் நம்ம பார்த்துட்டு நம்ம கன்டினியூ பண்ணணும். என்கேஜ்டு லிசனர் நோட், lean in or make eye contact if they don't adjust on the spot. அழகா ஐ கான்டாக்ட் வச்சுட்டு அந்த நோட்ஸ் சம்டைம்ஸ் அப்படியே சேக் பண்ணுவாங்க, எஸ் அடிப்பாங்க, அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ரிசீவ் பண்ண யூ வில் கெட் த எனர்ஜி. நம்ம நல்ல ஸ்ட்ராங் எனர்ஜி கம்யூனிகேட் பண்ணும்போது நம்ம அழகாக லிசன் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் அ ஃபிஃப்த் ஸ்டெப். இஃப் த பீப்புள் லுக் கன்ஃபியூஸ்ட் ஆர் டிஸ்ட்ராக்டட், பாஸ் அண்ட் ஆஸ்க். ஒரு கொஸ்டின் கேட்கணும், வுட் அண்ட் எக்ஸாம்பிள் ஹெல்ப் ஹியர். நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்கலாம். இல்லை கன்ஃபியூஸ் ஸ்டேஜ் இருக்காங்கன்னா அவங்களை கொஸ்டினுக்கு ரைஸ் பண்ணும்போது அவங்க எஸ் அப்படிம்பாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து அந்த எக்ஸ்பிளனேஷனை ஸ்ட்ராங் பண்ணுறோம், நம்ம சொல்ல வந்த பாயிண்ட்டை அவங்களுக்கு புரிய வைக்கிறோம். ஸோ இப்போ அந்த பாஸ் பண்ணி அந்த இடத்துல டிஸ்ட்ராக்டடை புரிஞ்சுட்டு, கன்ஃபியூஸ்டை புரிஞ்சுட்டு நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அப்படிங்கும்போது நம்மளோட கான்வர்சேஷன் பியூட்டிஃபுல்லாக இருக்கும், நம்ம கம்யூனிகேஷன் 100% அவங்களுக்கு ரீச் ஆகும். திஸ் இஸ் த ஃபிஃப்த் பாயிண்ட். நான் இந்த 5 பாயிண்ட் உங்களுக்கு திரும்பி ரிப்பீட் பண்ணுறேன். இந்த 10 செகண்ட் ரூலில் ஹவு டு ஸ்பீக் ஸோ தட் பீப்புள் லிசன் டு யூ அப்படிங்கிற டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, டு டெலிவர் யுவர் மெயின் ஐடியா வித்தின் 10 seconds. மெயின் ஐடியா. செகண்ட் பாயிண்ட், use their name, it increase engagement. use their name நம்ம யூஸ் பண்றது, it increases engagement. Third, lower your voice slightly for emphasis. நம்ம வாய்ஸ் அப்படியே ஸ்பீடாக பேசிட்டு அப்படியே ஸ்லோ பண்ணுறதுங்கிறது அங்கே ரொம்ப வேலிடு கொடுக்கும். அது எந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வரும்போது we are giving a slow வாய்ஸ் சவுண்ட் அப்படியே ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அட்டென்டிவ் இன்க்ரீஸ் ஆகும். ஃபோர்த்து, பாஸ் ஆஃப்டர் கீ பாயிண்ட்ஸ், லெட் தம் லேண்ட். பாஸ் அப்படியே பேசி டக்குன்னு நிறுத்திட்டோம் அப்படின்னோடனே அந்த பாஸ், அந்த சைலன்ஸ் மேக் யுவர் வேர்ட்ஸ் ஃபீல் வெயிட்டாக பண்ணி கொடுத்துரும். ஸோ ஃபோர்த்து. ஃபிஃப்த்து, லுக் ஃபார் நோட்ஸ் பிஃபோர் கண்டினியூங். பீப்புளோட ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ், ரெஸ்பெக்ட், ரிசீவிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணணும். ஏன்னா கான்வர்சேஷனாக இருக்கணும். அப்போ தான் மேக்கர் கிவர் பாலிசி இப்படி நம்ம ரிசீவ் பண்ண முடியும் எனர்ஜியை. நம்மளே எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம், ரிசீவர் சைடில் லிசனிங் சைட்லேருந்து நமக்கு எந்த எனர்ஜி கிடைக்கல அப்படின்னா நம்மளோட கான்வர்சேஷன் கன்டினியூ பண்ண முடியாது, நம்ம அப்படியே ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ அதனால் இந்த 5 பாயிண்ட் இப்போ நோட் பண்ணிக்கோங்க. இதான் ஃபஸ்ட்டு பார்ட்டில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். செகண்ட் பார்ட்டில் மீதி 5 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். தேங்க்யூ ஆல்.